ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய பண்புகள், குணாதிசயங்கள், அவருடைய கேரக்டரை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். எதற்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால், ஒன்று நம்முடைய விசுவாசத்தை அதிகரிப்பதற்காக எப்பேற்பட்ட தேவனை நாம் சேவிக்கிறோம், யார் நம்முடைய தேவன் அப்படிங்கிற ஒரு அறிதல் நமக்கு அதிகரிக்க வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம், நமக்கும் கொஞ்சம் பயபக்தி வேணும். அந்த we cannot take it God as granted. அதை ட்ரீட் பண்ணுற விதம், how ரெவரன்ஸ், எவ்வளோ ரெவரன்ஸ் நமக்கு வேணும். அப்போ அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் தான், அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளே கொஞ்சம் நின்று கொஞ்சம் கனப்படுத்துறதுக்கு முன் வரணும் அப்படிங்கிற ஒரு பேர்டன். மூன்றாவது ஒரு காரியம், இந்த குணாதிசயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த தவறான சத்தியத்துக்குள்ளே நம்ம விழ மாட்டோம். இப்படி யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது தப்பாக ஒரு சில காரியங்களை சொல்லும் பொழுது, இது வேதத்திற்கு முரண்பாடாக இருக்கிறதே அல்லது தேவனுடைய சுபாவத்துக்கு முரண்பாடாக இருக்கிறதேன்னு சொல்லி ஈஸியாக கண்டுகொள்ளலாம். குறிப்பாக அந்த கள்ள உபதேசங்களை ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது, ஒருவேளை நமக்கு எக்ஸ்பிளிசிட்டாக பைபிளில் அந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு தெரியாட்டாலும் தேவனுடைய சுபாவத்தை நாம் அறிந்தவர்களாக இருந்தோமானால், இது தேவனுடைய சுபாவத்துக்கு ஒத்து போகலையே, இட் இஸ் கான்ட்ரடிக்ட் டு த நேச்சர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி நம்ம அதை விட்டு விலகி இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, காட் இஸ் பர்ஃபெக்ட். அதாவது அதை தமிழில் சொல்லும்போது பூரணம், பாடல் கூட இருக்குல்ல, பூரண அளவுள்ளவரே அப்படின்னு சொல்லுவாங்க. பர்ஃபெக்ட்டுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கர்த்தர் மட்டும்தான். இப்போ இந்த பர்ஃபெக்ட்டுங்கிற வார்த்தையை எப்படி நம்ம விளக்கலாம்? இந்த பொண்ணு பார்க்க போவாங்க பார்த்தீங்களா, பார்த்துட்டு பொண்ணு ரொம்ப நல்லாயிருக்கும், பொண்ணு நல்லா பிடிச்சிருக்கும், ஆனால் எல்லாருக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கும், எல்லோரும் வந்து எல்லாம் சொல்லி முடிச்சுன்னு ஏதாவது ஒரு டிக்கெட் வந்து சொல்லும், நல்லா இருந்துச்சு, ஆனால் அந்த ஒரே ஒரு பல்லு மட்டும் லேசாக தூக்கிட்டு நிற்கி. ஏன்னா பூரணம் பார்த்தாங்களா இல்லை, அதே மாதிரி தான். இப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னா உயிரை கொடுத்து ஒரு பிரியாணி சமைச்சு அந்த ஹோட்டலில் பண்ணி வச்சுருப்பான், இல்லை வீட்டிலே பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு விருந்தில். அந்த பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு 2-3 பிளேட்டு வாங்கி சாப்பிட்டு அதுக்கு மேலே அசைய முடியாத அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து இந்த பீடா வாயில் போட்டுக்கிட்டு, இல்லை ஏதாவது ஸ்வீட் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே சொல்லுவாங்க, தெரியுமா, 2 உப்பு போட்டிருக்கணும் அப்படிம்பாங்க. அது சாப்பிட்றதுக்கு முன்னே இல்லை சாப்பிட்டு. அப்போ என்னென்னா பேசிக்காக நமக்கு எதை பார்த்தாலும் ஒரு குறை சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு வகையில் அதை பார்த்தா இட் இஸ் நாட் பர்ஃபெக்ட், ஓகே. ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. அப்படி குறையே இல்லாமல் கம்ப்ளீஷனாக, அதாவது என்ன சொல்லப்போனால் எக்ஸலன்ஸ் இன் எவ்ரி திங், எல்லாவற்றிலையும் உச்சக்கட்ட பெஸ்ட்டு, ப்ரொஃபவுண்ட், அதாவது கம்ப்ளீட்டான, ஃபால்ட்டே, குற்றமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரியம் தான் பர்ஃபெக்ட். அதுதான் தேவன். இப்போ இந்த தேவனை பற்றி பார்க்கும்பொழுது அவரே சொல்கிறாரு, மத்தேயு 5வது அதிகாரம் 48வது வசனத்தில் சொல்லும் பொழுது, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். அதாவது எப்படி சொல்ல வர அப்படின்னா, he is perfect in every attribute. he is perfect in love. அன்பில் அவர் பூரணம், வல்லமையில் பூரணம், நீதியில் பூரணம், நியாயத்தில் பூரணம், இரக்கத்தில் பூரணம் அப்படின்னு சொல்லி அவர் எந்த விஷயத்துலேயும் குறை கிடையாது. அவன் சொல்லலை, அவன் ரொம்ப நல்லவன் தான், ஆனால் கொஞ்சம் கோவப்படுவான் சார், கொஞ்சம் தேவையில்லாமல் கோவப்பட்டுருவான் அப்படின்னு சொல்லுவான் அவனை. ஆனால் இங்கே தேவனை பொறுத்த வரைக்கும் அவர் பர்ஃபெக்ட். எதில் அப்படின்னா எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஹிஸ் ஒர்க்ஸ் ஆர் பர்ஃபெக்ட். அதாவது அவருடைய படைப்புகளை பாருங்களேன், அவருடைய படைப்புகள் எல்லாமே பர்ஃபெக்ட். அப்படி தான் இப்போ மோசே வந்து ஆண்டரை பார்த்து சொல்லும் பொழுது, ஆண்டவரே உங்களுடைய மகிமை எனக்கு காட்டும் அப்படிங்கிறான். இப்போ நம்ம மகிமைன்னா அந்த மேலேருந்து இறங்குதுங்கிறோம். அப்படி இறங்குற மகிமை யாரும் பார்த்ததே கிடையாது. வெள்ளையாக இறங்குதுங்கிறோம், தங்க நிறத்தில், இதெல்லாம் நம்முடைய கற்பனை. சரி, அது வேண்டாம். இங்கே மோசே தன்னுடைய ஆண்டவர்கிட்ட அந்த மகிமையை காட்டுங்கன்னு சொல்லும் பொழுது, அந்த வசனத்தை போய் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் தன்னுடைய நாமத்தை அங்கே உச்சரிக்கிறதையும் அவருடைய குட்னஸ் அவர் முன்னே அப்படியே கடந்து போகிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த என்ன அந்த மகிமைன்னு என்ன அப்படின்னா, த பர்ஃபெக்ஷன் ஆஃப் ஆல் ஹிஸ் குட்னஸ். அவருடைய நல் குணாதிசயத்தின் முழுமை எப்படி இருக்கும்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ரோஜா மொட்டு இருக்குது, ஒரு ரோஜா மொட்டு லைட்டாக விரிஞ்சு இருக்குது, இன்னொரு ரோஜா லேசாக அப்படி நாளைக்கு விரிகிற மாதிரி இருக்குது, இன்னொரு ரோஜா அப்படி முழுசுமாக அப்படி விரிஞ்சிருந்து அதைத்தான் ஃபுல் ஆஃப் இட்ஸ் க்ளோரி அப்படிங்கிறோம். அதுதான் பர்ஃபெக்ட் ஸ்டேட்டு. மொட்டும் நல்லா தான் இருந்துச்சு, பாதி விரிந்த மொட்டும் நல்லா இருந்துச்சு, ஆனால் முழுவதும் மலர்ந்த ஒரு மலர் தான் பர்ஃபெக்ட். அதே மாதிரி தான் தேவனுடைய படைப்புகளில் எல்லாமே பர்ஃபெக்ட். டியூட்ரானமி, அதாவது உபாகமம் 32வது அதிகாரம் 3-4 வசனத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கிரியை
உத்தமமானது. அந்த உத்தமங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அவ்வளோ பெரிய அர்த்தம். அதுக்கு மேலேயும் ஒன்றும் இல்லை, அதுக்கு கீழேயும் ஒன்றும் இல்லை. அதுதான் கரெக்டாக எக்ஸாக்ட் ஸ்டாண்டர்ட். உத்தமமானது. இன்னும் சொல்லப்போனால் அவர் எந்த கிரியை செஞ்சாலும் அதை அறகுறையாக முடிக்கிறவர்ல. நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம்ல பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். அப்படின்னா அவர் கண்டிப்பாக முடிப்பார். என்னால் வரைக்கும் சார் மேட்சஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து 20 ஓவர்ஸ் மேட்ச் அப்படின்னா இன்னொரு 10 ஓவர்ஸ் இல்லை, ஒரு 5 ஓவர்ஸ்னோட மேட்ச் அவர் முடிச்சுட்டு வர நினச்சிட்டு இருப்போம். அப்படியே வந்துட்டு இருப்பார். 12வது ஓவரில் அவுட் ஆயிடுவார். இவர் அவுட் ஆனதான் தாமதம், மேட்ச் முழுக்க முடிஞ்சே போயிடும். புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்போ வெளியே வந்து சொல்லுவோம், சே இன்னொரு 2 ஓவர் நின்றுருந்தார் அப்படின்னா மேட்ச் வேறு மாதிரி போயிருக்கும். நம்ம ஆண்டவர் மேட்சை முடித்து கப்பு வாங்குற வரைக்கும் அவர் கூட இருப்பாராமா. ஏன்னா இது அவருடைய ஒர்க்ஸ். அவர் தொடங்கின காரியத்தை அவர் நிச்சயம் முடிப்பார். உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தை தேவன் தொடங்கியிருந்தாலும் ஹிஸ் ஒர்க்ஸ் ஆர் பர்ஃபெக்ட். அது பூரணமாக நிறைவேறும் வரை அவர் செய்வார். அவருடைய கிரியேஷன்ஸை பாருங்களேன், அவருடைய சிருஷ்டிப்பை பாருங்கள், படைப்பை பாருங்களேன். ஆதாம் காலையில் எந்திரிச்சு நின்றுருப்போம். மொதல் நாள் எந்திரிச்சோன்னே என்னடா வாய்க்கு பிடிக்க தண்ணியை காணோம் அப்படி கேட்டிருப்போனா, வாய்ப்பே இல்லை, ஏன்னா தண்ணி இருக்குது. அடுத்து நைட்டு படுக்கும், என்னடா படுக்க பெட்டை காணோம். அப்போ எல்லாவற்றையுமே, அதாவது அவன் எந்திரிச்சு நின்ன உடனே அல்லது உலகத்துக்குள்ளே when he came into existence he never thought something is missing. அந்த உலகத்துக்குள்ளே வந்த உடனே ஏதோ மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு அவன் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் அதாவது ஆதியாகமம் 1:31 வரும்பொழுது எல்லா கிரியும் மிகவும் நன்றாக இருந்ததுன்னு சர்டிஃபிகேட் கொடுத்தது யாருங்கிறது தான் முக்கியம். ஆதாம் சொல்லல நன்றாக இருந்ததுன்னு சொல்லி பூரணரான தேவன் சொல்றாரு நன்றாக இருந்தது. அப்போ அவர் வாயிலிருந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா, a perfect God made everything as a perfect. அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படி இருந்த அந்த காரியத்தை கூட பாவம் உள்ளுக்குள்ளே வந்த உடனே பாவம் அதை கரைப்படுத்தியது. ஆனாலும் தேவன் என்ன பண்ணார் பாருங்களேன். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த கிரியையை அது அசுத்தப்படுத்தினாலும் பாவம் வந்து அதை பூரணத்தை இழக்க வச்சாலும் தேவன் மீண்டும் மறுபடியும் சிருஷ்டித்த எது? காடு மலை இல்லைங்க, உங்களை என்னையும். அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்களேன். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, நீங்களும் நானும் அதாவது மீண்டும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவர் படைத்ததற்கு பின்பு மீண்டும் படைத்தது உங்களே என்னை மட்டும்தான். அதாவது மறுபிறப்பை பற்றி சொல்கிறேன், ரிஜெனரேஷனை பற்றி சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டதை பற்றி சொல்கிறேன். பாவத்தினால் கரைபட்டு போன இந்த உலகத்தில் தேவன் மீண்டும் சிருஷ்டித்தது அல்லது மறுபடியும் உண்டாக்குனது யாருன்னா உங்களே என்னை தான். அப்படி உண்டாக்குன நாம் எப்படி இருக்கோமா, மாஸ்டர் பீஸ் அப்படின்னு வசனம் சொல்லுது. அது தமிழில் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம்னு வருது, ஆனால் ஆங்கிலத்தில் அவருடைய மாஸ்டர் பீஸ். அப்போ தேவன் உருவாக்குகிற எல்லாமே சிறந்ததாக இருக்குது. கொலேசியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் நம்மளை பற்றி சொல்லும் பொழுது, பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும், அப்போ பியூர். அப்போ அவர் கிரியேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட். சரி, கிரியேஷன்ஸ் மட்டும் இல்லை, அவருடைய வழிகள், அவருடைய அப்ரோச், அவருடைய பிரின்சிபல்ஸ், அவர் செய்யக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய முறை எல்லாமே பர்ஃபெக்ட். ஏங்க ஆண்டவர் பண்ணிட்டாரு, இப்படி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு இந்த உலகத்தில் யாருமே சொல்வதற்கு தகுதியே இல்லை. ஏன்னா அவர் செஞ்சார்னா அதுதான் பெஸ்ட். யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லும் பொழுது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அதாவது மாறவே இல்லைங்க, அவர் மாறவே இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி. சங்கீதம் 102:27 சொல்லும் பொழுது, நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். மல்கியா 3:6 சொல்லுது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். அப்படின்னா அவருடைய வழிகளும் மாறாதவைகள். நீங்கள் எப்படி மோசமாக இருந்தாலும் சரி, இந்த உலகம் எப்படி போனாலும் சரி, யார் எப்படி இருந்தாலும் சரி, ஹிஸ் வேஸ் ஆர் பர்ஃபெக்ட். பல நேரத்தில் நம்ம கூட, ஏன் கிறிஸ்தவங்க கூட இன்றைக்கி என்ன பண்ணிக்கிறோம், காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் மாறணும்ல பிரதர், கொஞ்சம் லைட்டை போட்டால் தான் மக்கள் வருவாங்க அப்படின்னு நம்மளும் மாறணும்ல. நம்ம வழிகள் மாறுது. முன்னால் பாடின பாடல்களுக்கும் இப்போ பாடின பாடல்களுக்கு வித்தியாசமாகிடுச்சு. முன்னால் பண்ண பிரசங்கம் இப்போ வித்தியாசமாகிடுது. நம்ம மாறுறோம். ஆனால் கர்த்தர் மாறாதவர். ஏன்னா அவரோட வழிகளை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஹி இஸ் பர்ஃபெக்ட். நிறைய வேத வல்லுநர்களை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம், அதாவது A.W. டோசர், ஆர்த்தர் பிங்க் அவங்கெல்லாம் இதை பற்றி எழுதும்போது என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா, ஒரு விசுவாசியோடைய சந்தோஷம் நம்பிக்கை என்ன தெரியுமா, அவர் மாறாதவராய்
அவர் வழிகள் எப்பொழுதும் பர்ஃபெக்டாக இருக்கிறது நமக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிட்டு முடிக்கிறேன் பாருங்களேன். எந்த அளவுக்கு மாறாதவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லும் பொழுது, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை அப்படின்னா ஹிஸ் வேஸ், அவர் என்ன திட்டம் பண்ணினார், என்ன சொன்னார், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய பண்புகளும் அவருடைய வழிகளும் அவருடைய படைப்புகளும், இன்னும் சொல்லப்போனால் அவர் எந்த வேலையை செஞ்சாலும் அது பர்ஃபெக்டாக தான் இருக்கும். நீங்களும் அவர் கையில் இருக்கிற ஒரு வேலை, நீங்களும் நானும் அவருடைய கை வேலையாக இருக்கிறோம். நீங்களும் நானும் கண்டிப்பாக பூரணமானவர்களாக அவருடைய கிருபையினால் செயலாற்ற முடியும். ஏனெனில் அவர் பூரண தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எந்த வகையிலும் நாங்கள் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது ஆண்டவரே. ஆனால் உங்களுடைய வேதம் சொல்லுகிறது, பிதாவானவர் பூரணராய் இருக்கிறது போல நாங்களும் அப்படி பூரணராய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய படைப்புகள் பூரணம், உம்முடைய செயல்கள் பூரணம், உம்முடைய வழிகள் பூரணம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்கள் மேல் நீர் பாராட்டுகிற கிருபையும் பூரணமானது. ஒரு நாளும் அது மாறாது ஆண்டவரே. அந்த கிருபையினாலே இப்பேற்பட்ட பூரணமான தேவனை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்களும் உம்மை போல ஆண்டவரே பர்ஃபெக்டாக அப்பா மாறுவதற்கு பெட்டர் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் இந்த பூரணத்தை நோக்கி பயணிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.